நான் ஆரம்பிச்ச ஒரு நாளும் 24 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பக்காவாக அனலைஸ் பண்ணி எவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுமோ. நீங்கள் எப்பவுமே நினைப்பீங்க இந்த ஆப் வந்து எங்கேயோ ஃபாரின்லேருந்து ரெடியான மாதிரி இருக்கும். இல்லை, இந்த மதுரையிலேருந்து அண்ணா பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஆஃபீஸ்லேருந்து ரெடியாகி வந்திருக்கு. எல்லாம் 3மே பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு பார்த்தீங்கன்னா பட்டு ஸ்பீடாக இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி எப்படி வேணுனாலும் அவங்கள டியூனப் பண்ணுறது நம்ம வேலை, அவங்கள ஃபாலோ பண்ணுறது நல்ல வேலை. யங் சாப்பு எல்லாமே 3 பேர் யங் சாப்பு. லேசாக விட்டோம்னா சண்டே லீவ் போயிடுவாங்க. நம்ம என்ன பண்ணோம், சண்டே கூட விட மாட்டேங்க. சண்டே ஈவினிங் அஜித் பின் வாங்கிடுவார். ஆனால் டக்குனு சண்டே ஒரு 6 மணிக்கு ஃபோன் பண்ணி க்ளீனாக பிடிச்சி இந்த வேலை டக்குன்னு எஸ்எம்எஸ் போட்டு இந்த ஆப்ஸ் இப்படி பண்ணணுன்னே கடை டீம் வச்சு முடிச்சு எடுத்துருவார். ஸோ அஜித்துக்கு நான் இந்த தருணத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். இஸ் வெரி ஸ்மார்ட் காய், நல்ல டெக்கி காய், நல்லா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். அதில் விக்னேஷ் அவர் அமைதியாக இருப்பார், ஒரே ஒரு நச்சுன்னு அடிப்பார். என்ன சார் வண்டி ஓடிட்டே இருந்தால் எப்படி சார் நிப்பாட்டுறது அப்படின்னு என்கிட்ட கேள்வி விட்டாரு. எல்லாம் வச்சிருக்கோம், ஆப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க, திடீர்னு வண்டி ஓடனா எப்படி சார் நிப்பாட்டினது என்ன கேள்வி கேட்டாரு. நான் சும்மா சிரிச்சுக்கிட்டேன், என்னன்னா பயங்கரமான டெக்னிக்கலாக கேள்வி கேட்குறாரு, டெக்னிக்கல் இருக்கணும் இல்லை. நான் என்ன அப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், சார் பிரேக் போட்டால் நின்றுரும் சார், இது என்ன சார் இது அப்படின்னு. சும்மா இதெல்லாம் ஒரு இது. சார் ஆப்பெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, நான் சொன்னேன் ஆப்லேயே வண்டி நிப்பாட்டணும் சார் அப்படின்னு. இது எப்படி நீங்க நிப்பாட்ட முடியும்? இல்லைங்க, நம்ம அப்படி திங்க் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ ஆப் மூலியமா வண்டி எப்படி